ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வாட்டர் ஃபவுண்டன் எப்படி வீட்டிலே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தட் தான். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெர்மோகோல் ஆட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 25x25 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இன்னொரு தெர்மோகோலும் அதே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதேமாரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு டிசைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்டரிங் மிஷினை வச்சு நம்ம கோடு போட போகிறோம். நான் வந்து எந்த ஷேப்பில் போட போகிறேன்னா இந்த பிரிக்ஸ்லாம் இருக்கும்ல அந்தமாரி ஷேப்பில் போட போகிறோம். ஓகே, கோடு போடலாம். ஓகே, கோடு போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு தெர்மாக்கோல் எடுத்து வச்சுக்கிறோம்ல, அதை வந்து எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட க்ளூ இல்லைனா கன் க்ளூ இல்லைனா ஃபெவிகால் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம 4 பீசஸாக எடுத்து வச்சுக்கிற தெர்மாக்கோலை அதை வந்து நம்ம ஸ்டெப்பு மாரி பண்ண போகிறோம். அதாவது படிக்கட்டு இல்லையா, அந்தமாரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுக்கிற தெர்மாக்கோலை எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரே ஷேப்பில் இருக்கணும். நான் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது ஒரே ஷேப்பில் தான் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறோம்ல அதே ஷேப்பில் நீங்களும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நைஃபை யூஸ் பண்ணி பாதி அளவுக்கு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ண அப்புறம் இந்தமாரி தான் இருக்கும். நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டோம். ஸோ ப்ளூ கலர் ஒரு நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் இல்லாதனால ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இதில் வந்து தேய்ச்சிக்கலாம் நம்ம. ஓகே, அடிச்சு முடித்தோடனே இந்தமாரி தான் இருக்கும் நண்பா. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா சிமெண்ட்டு கலக்கி வச்சுக்கிற சிமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து வந்து இந்தமாரி அடிச்சிக்கலாம். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் அடிக்க போகிறோம். ஓகே, அடித்து முடிச்சிட்ட அப்புறம் இந்தமாரி தான் இருக்கும். நான் நைட்டு ஃபுல்லாக காய வச்சேன். ஓகே, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட்டு இருக்குது இல்லையா, சாதா 20 ரூபா பெயிண்ட்டு, அதை வந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்து கீழே அடிக்க போகிறோம். ஓகே, இது 2 சைட்லேயும் அடிச்சிடுங்க. இந்தமாரி தான் இருக்கும். அடிச்சு முடித்தோடனே நம்ம பிரிக்ஸுக்கும் சேர்த்து அடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து ஒயிட் கலரு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஏன் ஒயிட் கலர் அடிக்க சொல்கிறேன்னா கோல்டு பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் கோல்டு கலர் ரிச்னஸாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக தெரியுது கோல்டு கலர். ஓகே, நம்ம அடிச்சு முடிச்சாச்சு கோல்டு கலர். அடுத்தது நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம இதுக்கும் அடிச்சிக்கலாம். ஓகே, இதை ரெண்டுத்துலேயும் அடிச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுத்துலேயும் அடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த படிக்கட்டு இது ஒரு சைடு இருக்குதுல்ல, அதுலேயே நம்ம வெள்ளை கலர் அடிக்க போகிறோம்.
ஓகே, அடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கோல்டு பெயிண்ட் எடுத்து ரெண்டுத்துக்குமே எல்லாம் நம்ம வெள்ளை கலர் அடிச்சுக்கிறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சிடலாம். ஸோ நான் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். அதேமாரி நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் கூட அடிச்சிக்கலாம். ஓகே, அடித்து முடிச்சாச்சு. அடித்து முடிச்ச மாதிரி இந்தமாரி தான் இருக்கும். அடுத்தது நம்ம பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எதில் அடிக்க போகிறோம்னா, இந்த படிக்கட்டில் இருக்கிறதுல அதில் அடிக்க போகிறோம். ஓகே, அடித்து முடித்த பிறகு இந்தமாரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஏர் பம்ப் எடுத்துக்கலாம். என்னடா இது புதுசாக காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, ஏர் பம்ப்பு. இந்த ஏர் பம்ப் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னா நம்ம பார்த்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வாட்டர் போட்டு வச்சுக்கிற இடத்துல வந்து சொருவிக்கலாம். அப்போ தான் வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது கரெக்டாக படிக்கட்டிலே ஊற்றும். கரெக்டாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஒரு டப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம கட்டை வச்சுக்கலாம். உங்கள் கிட்ட கட்டை இல்லைன்னா நீங்கள் வந்து கல் கூட வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டு சைடும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுக்கிற வாட்டர் ஃபவுண்டன் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். ஓகே, வச்சிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஸ்டோனை எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டோன்லாம் வச்ச பிறகு இந்தமாரி தான் இருக்கும் நண்பா. ஓகே, இது வந்து நம்ம செஞ்சு வச்சோம்ல ஒரு ஏர் பம்பு, அதை வந்து அதோட எண்டை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கோங்க, தண்ணிக்குள்ளே. ஓகே, தண்ணிக்குள்ளே விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம டேட்டா கேபிள் செஞ்சு வச்சோம்ல, அது வந்து நம்ம ஃப்ளக்கில் சொருகி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகும் பழகுது. ஓகே, சூப்பராகவே ஒர்க் ஆகுது, நீங்களே பார்ப்பீங்க. வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய்.